ஸோ டெய்லி டெஸ்ட் 1ல் வந்து நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து டோட்டலாக 60 பேர் எழுதிருக்கீங்க, டெஸ்ட் எழுதிருக்கீங்க. வெரி குட். இல்லை ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து நிகிலா கலா. நிகிலா இருக்கீங்களா? கலா ஃபர்ஸ்ட் ரேங்க். ஓகே, வெரி குட். செகண்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சுரேந்தர், காருண்யா, ஜெனிஃபர், சௌமியா, அஜித், விஜயரங்கன். யாராவது இருக்கீங்களா? ஆன்லைனில் இருக்கீங்க. ஓகே. தேர்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயா, புவனேஸ்வரி, கங்காலக்ஷ்மி, சத்யசுந்தரி, டிட்டி, ஹேமாலக்ஷ்மி வந்து. ஸோ இவங்கெல்லாம் தேர்ட் ரேங்க் வந்து. ஸோ எல்லோரும் ஒரே மார்க் எடுத்துறீங்க. ஸோ அதுதான் வந்து. ஸோ யாரெல்லாம் ரிவிஷன் பண்ணிட்டு வந்தீங்க? ரிவிஷன் பண்ணிங்களா? காலைல பண்ணிங்களா? பண்ணியாச்சு. ஓகே. ஸோ ஆஃப்லைனில் எல்லாருமே பண்ணிட்டாங்க வந்து. ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் ரிவிஷன் பண்ணீங்க வந்து? ஓ, அஜித் நீங்கள் தானா? ஓகே. திட்டி, ஓகே. கிருத்திகா, ஜெனிஃபர், வினோதினி, சுகன்யா, ராகவ், போனா, வினோத்குமார், பிராஞ்சி, சந்தியா, தர்ஷினி. ஆல்மோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து. நிக்கலா, ஓகே. காருண்யா ஓகே. சூப்பர் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸில் பார்க்காத 1-2 கேள்வி மட்டும் மேபி கெஸ் பண்ணி போட்டிருப்பீங்க. கரெக்டாக விட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம், புக்கில் எழுத போகிறோம். ஸோ இந்த மாதிரி 1-2 கொஸ்டின் வந்து அவங்க எடுக்கட்டும். இப்போ நான் நடந்ததே எடுங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் மார்க்கிங் வாங்கி என்ன பிரயோஜனம்? நமக்கு எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க் வாங்க தான் நமக்கு வந்து முக்கியம். அதனால் எக்ஸ்ட்ராவாக புக்கில் இருக்கிற ஒரு லைன் அவங்க கேட்குறாங்க, அது எக்ஸ்ட்ராவாக நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது என்னன்னா அதை அப்படியே புக்கில் எழுதிட்டோம்னா நம்ம வேல்யூ எடிஷன் பண்ணிட்டே போகலாம். வந்து புக்கில் இருக்கிறத மட்டுமே நம்ம ரிவிஷன் பண்ணுறது அப்படின்னு மட்டும் இல்லாமல் புக்கில் வந்து இன்னும் அடிஷனலாக பாயிண்ட்ஸ் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி போனோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் வந்து போய்டும் டெய்லி டெஸ்ட்டு. ஸோ அந்த கொஸ்டின் டிஸ்கஷனில் அடிஷ்னலாக இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சில கொஸ்டின் மட்டும் நீங்கள் அப்படியே எழுதிக்க போகிறீங்க புக்கில். அந்த சாப்டரில் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் சாப்டரில் எழுதிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் வந்து. ஸோ டெய்லி டெஸ்ட் டே 1ல் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் வந்து கொஸ்டின் டிஸ்கஷன் வந்து அக்கார்டிங் டு த ஜியோசென்ட்ரிக் மாடல் ஆஃப் பிளானட்டரி மோஷன், கோள்களின் இயக்கத்தின் புவி மைய மாதிரியின் படி வந்து. புவி மைய மாதிரி யார் சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று பார்த்தோம். யார் சொன்னாங்க? தாலமி வந்து சொன்னார் அப்படி பார்க்குறோம் வந்து. 2nd century AD வந்து சொல்றாரு. ஸோ அப்போ சென்டரில் வந்து புவி வந்து அப்படியே இருக்கு, மற்ற எல்லாமே சுற்றி வருது. அப்புறம் என்ன அர்த்தம்னா அவர் வந்து நிலையா இருக்குன்னு சொல்றாரு, ஸ்டேஷனரியா இருக்குன்னு சொல்றாரு. அப்போ புவி மாதிரி. ஸோ அப்போ பூமி நிலையானது அப்படி சொல்லி பார்க்குறோம். எர்த் இஸ் ஸ்டேஷனரி அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ ஹீலியோசென்ட்ரிக் தியரி அப்படின்னா சன் இஸ் ஸ்டேஷனரி, சூரியன் வந்து நிலையானது. லேட்டராக தான் தெரியுது சன் வந்து 250 km/s வேகத்தில் எதை சுற்றி வந்துட்டு இருக்குன்னா கேலக்டிக் சென்டர் சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். நம்மளுடைய மில்கி வே கேலக்சி சுற்றி வருது சொல்லி. ஸோ அப்போ ஆரம்பத்தில் என்னன்னா சன் வந்து சென்டரில் இருக்க சோலார் சிஸ்டம். இது நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் சொல்லும்போது ஹீலியோசென்ட்ரிக் மாடல் வந்து சன் வந்து சென்டரில் இருக்கு, எல்லா பிளானட்ஸும் சுற்றி வருது அப்படின்றத வந்து சொல்றாரு. அப்போ ஸ்டார்ஸ்லாம் சுற்றி வரல அப்படி சொல்லி சொல்றாரு. லேட்டராக வந்து கேலக்சின்னு ஒன்று இருக்கு, அந்த கேலக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கேலக்டிக் சென்டர்னு இருக்கு. அங்கிருந்து வரக்கூடிய கிராவிட்டினால என்ன ஆகுதுன்னா ஆல் த ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி சன் மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டாருமே என்ன பண்ணுதுன்னா நம்ம மில்கி வே கேலக்சி சுற்றி வந்துட்டு இருக்கு. அப்படி சுற்றி வர்றதை நம்ம என்ன சொன்னோம்னா காஸ்மிக் இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ 1 காஸ்மிக் இயர் அப்படின்னா எவ்வளோ வருஷம்? இதுதான் ரிவிஷன். ரிவிஷன் பண்ணலன்னா என்ன இருக்கும்? இது வரவே வராது. இன்னைக்கு நான் கேட்டேன்னா கண்டிப்பா இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராலுமே ஆன்சர் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நம்ம நேற்று நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் பார்த்தோம். அந்த 100 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் அப்படின்னும் போது அந்த ஒரு பாயிண்ட் நம்பரா இருக்கு அப்படின்னும் போது அது மில்லியனா, பில்லியனா, 225 இல்லைனா வந்து 250 அப்படின்ற மாதிரி நம்ம கன்ஃபியூஷன்ஸ் வரும் வந்து. ஸோ அதுதான் நமக்கு ரிவிஷன் பண்ணோம்னா இருக்கிற பெனிஃபிட் வந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் வந்து ஈவென்ட் when the matter confined in a single point and began to expand is called. ஒரு புள்ளியில் பருப்பொருள் குவிந்து அங்கிருந்து விரிவடைய தொடங்கிய நிகழ்வு டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்றது வந்து. ஸோ அப்போ பருப்பொருள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் வந்து சிங்குலராக ஒரு ஆட்டமாக இருந்த ஒரு பருப்பொருள் தான் வெடிச்சு செதறிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் வந்து. ஸோ அதுக்கான தீரியா வந்து நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பேங் தீரி அப்படி பார்க்குறோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி அப்படி பார்க்குறோம் வந்து. பிக் பேங் தீரி சொன்னது யாரு? அபே ஜார்ஜ் லாமெட்ரி வந்து சொன்னாரு, எட்வின் அபுல் கொடுத்தாரு வந்து. ஸோ அவர் சொல்லும் போது 20 பில்லியன் இயர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டார், தோராயமாக சொல்லிட்டார். ஆனால் எவிடன்ஸ் கொடுத்த எட்வின் அபுல் தான் 13.75 பில்லியன் இயர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக சொல்றாங்க. அதுதான் இப்போ புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 20 பில்லியன் இயர்ஸ் ஆகும் நடந்தது அப்படின்னு சொல்லி பிக் பேங் தியரி வந்து அவர் சொன்னதை அப்படியே சொல்லியிருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து த ரிவர்சல் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் பிளானட் இஸ் கால்ட் as. கிரகங்களின் இயக்கத்தில் உள்ள மாறுபாடானது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இயக்கத்தில் உள்ள மாறுபாடு அப்படின்னும் போது என்னன்னா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து இந்த ரிமோட்டெல்லாம் இங்கே சரி ஓகே. இப்போ வந்து பூமி இங்கே இருக்கு, என்னாச்சுன்னா இப்போ கோள்கள் வந்து எல்லாமே வந்து பூமியை சுற்றி வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொல்லும் போது இது வந்து சொன்னது யாருன்னா தாலமி சொல்லிட்டாரு. அப்போ வீனஸ் அப்படின்ற பிளானட் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம பக்கத்தில் வரும்போது என்ன ஆகுதுன்னா டல்லாக இருக்கு. காரணம் என்னன்னா சூரியன்லேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கு.
அப்ப நான் அது என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம பக்கத்துல வரும்போது அது பூமியை சுத்தி வந்துட்டு இருக்குன்னா இப்படிதான் சுத்தி வரணும். அப்படி சுத்தி வரும்போது அது நம்மளை விட்டு விலகி போக போக நல்லா பிரைட்டா ஃபுல்லா தெரியுது. அப்பனா என்னன்னா அது வந்து நம்மளை சுத்தல. யாரை சுத்திட்டு இருக்குன்னா சன்னை சுத்திட்டு இருக்கு. அப்ப வீனஸ் அப்படின்னு நமக்கு முன்னாடி இருக்கிற பிளானட் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா இப்படி வந்துட்டு அது போறது. அதாவது நம்ம எர்த் வந்து ரொட்டேட் ஆகுறதுனால வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகுறதுனால ஈஸ்ட்ல ரைஸ் ஆகி வெஸ்ட்ல வந்து செட் ஆகிற மாதிரி நமக்கு தெரியுது. இப்போ எக்ஸாம்பிள் இதான் இந்தியான்னு வச்சுக்கோங்க. வீனஸ் இங்க இருக்கு. அப்ப இது ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீனஸ் வந்து பார்ப்போம். ஈஸ்ட்ல இருக்கவங்க பார்ப்பாங்க. அப்புறம் வெஸ்ட்ல இருக்கிறவங்க பார்ப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா இப்படி ரொட்டேட் ஆகும்போது ஈஸ்ட் வெஸ்ட் அந்த பக்கம் ஈஸ்ட் இந்த பக்கம் வெஸ்ட். ஸோ அப்படி பார்க்கறதுனால என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பூமி தனது அச்சில சுழல்றதே தெரியாது. அதனால என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த வீனஸ் அப்படின்ற பிளானட் தான் என்ன பண்ணுதுன்னா வந்து நம்மளை சுத்தி வருதுன்னு நினைச்சிட்டாங்க. அப்ப இங்க இருக்கும்போது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டல்லா தான் இருக்கு. ஏன்னா சன்னுக்கு இந்த சைட்ல இருக்கு. அதே அது என்ன பண்ணுன்னா சன்னை சுத்தி அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகுதுன்னா நல்லா பிரைட்டா தெரியுது வந்து. அப்ப நம்மளை விட்டு தூரமா போகும்போது ஏன் பிரைட்டா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் வருது. அது என்னன்னா ரெட்ரோகேட் மோஷன் அப்படி சொல்லிட்டு வந்து. அப்ப இந்த ரெட்ரோகேட் மோஷன் வரும்போது அந்த குழப்பம் ஏற்படும் போது அதுக்கு பதில் யார் வந்து சொல்றாருன்னா ஹீலியோசென்ட்ரிக் தியரியில நிக்கோலஸ் வந்து சொல்றாரு. கோப்பர்னிக்கஸ் அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி பிளானட்ஸ் வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கும்போது டல்லாவும் நம்மளை விட்டு விலகி போகும்போது பிரைட்டாகவும் இருக்கு. இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல வந்து யாரால எக்ஸ்பிளைன் பண்ண சயின்டிஸ்டால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சொல்லும்போது ஹீலியோசென்ட்ரிக் தியரி தான் வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுது வந்து பிளானட் மோஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சன்னை தான் சுத்தி வருதுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ அப்போ ரெட்ரோகேட்னா பின்னோக்கிய நகர்வு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தான் அது ஆன்சர் வந்து கிரகங்களின் இயக்கத்துல மாறுபாடானது அப்படின்னு. அப்ப இயக்கத்துல மாறுபாடு அப்படின்னும் போது என்னன்னா பூமியை சுத்தல அப்ப வேற ஏதோ சுத்தி வருது ஆனா எனக்கு சொல்ல தெரியல அப்படின்றது தான் வந்து சயின்டிஸ்ட் வந்து போட்டு ஆஸ்ட்ரோனாமர்ஸ் வந்து குழப்பிட்டு இருந்தாங்க. அடுத்து fourth statement, fourth question. Statement 1. The half of the moon during the waxing period is called first quarter. So waxing waning அப்படின்னா waxing அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து அது வந்து வளர்பிறை அப்படி சொல்லுவோம். வந்து வானிங் அப்படின்னா தேய்பிறை அப்படி சொல்லுவோம். இப்போ நியூ மூன் அப்படின்றது வந்து அமாவாசை. ஸோ நியூ மூன் வந்து அமாவாசை வந்து இப்போ அமாவாசையில இருந்து அடுத்து போறது இல்லை அதான் வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர் அப்படி சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் குவார்டர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேக்சிங்ல வர்றது அப்போ வளர்பிறை. அப்போ அமாவாசையில இருந்து ஆரம்பிக்கிறது வந்து அப்ப ஆரம்பிச்சு எங்க போகும் அப்படின்னா பௌர்ணமிக்கு போறது. அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபுல் மூன் அப்படி சொல்லுவோம். அப்ப அங்க இருந்து ஆரம்பிச்சு திருப்பி அமாவாசை. இப்போ ஃபர்ஸ்ட் குவார்டர் அண்ட் தேர்ட் குவார்டர்னு எதை சொல்றாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர், இது வந்து தேர்ட் குவார்டர். அப்ப ஃபர்ஸ்ட் குவார்டர் அப்படின்றது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து அது வந்து டி ஷேப்ல இருக்கும். அப்ப தேர்ட் குவார்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா சி ஷேப்ல இருக்கும். நம்ம பாக்குறது இடத்துல இருந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியுது வந்து. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் குவார்டர் அப்படின்னும் போது வந்து ஃபர்ஸ்ட் குவார்டர் அப்படின்றது வந்து வேக்சிங். தேர்ட் குவார்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வானிங். ஓகேவா? ஸோ அப்ப half of the moon during the waning period is called second quarter அப்படின்றது தப்பு. அது தேர்ட் குவார்டர். ஸோ அப்போ நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கிறது எங்க ஆரம்பிக்கிறோம்னா நியூ மூன்ல தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். நியூ மூன்ல ஆரம்பிச்சு ஃபுல் மூன், அமாவாசையில் ஆரம்பிச்சு பௌர்ணமி. அப்ப முதல் கால் பகுதி அப்படின்னு நம்ம சொல்றது. இது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் கால் பகுதி. அவ்வளவுதான். ஸோ அப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து half of the moon during the waning period is called second quarter அப்படின்றது வந்து இது வந்து ராங். ஏன்னா தேர்ட் குவார்டர். half of the moon during the waxing period is called அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவார்டர் வந்து வளர்பிறை காலத்தில் ஏற்படும் மறை நிலவு. அப்போ அமாவாசையிலேருந்து பௌர்ணமி போனா அது வந்து வளர்பிறை. நம்ம பொதுவாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நல்ல காரியம் தொடங்கும் போது வளர்பிறையில பண்ணுங்க, அப்புறம் கெட்ட காரியத்தை நீங்க ஏதாவது தொடங்க போறீங்கன்னா தேய்பிறையில போய் பண்ணுங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. நாளுங்களுமே இல்லை. இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் ஒரு ஃபேக்கு. எப்படி ஃபேக் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சானா என்ன பண்றது? காலையில நீங்க ஒரு விஷயத்த பண்ணலான்னு இருக்கீங்க, இல்லை நீ சாயந்தரம் பண்ணு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இரிட்டேட்டிங்கா இருக்கும். அப்ப இந்த மாதிரி தான் என்ன பண்றேன்னா நம்மளை காலங்காலமாவே வந்து இந்த வர்ணாசிரம் சிஸ்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு காலம் யமகண்டன்னு சொல்லிட்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா நம்மளை கண்ட்ரோல் பண்றது தான். இப்ப போயிட்டு குழந்தைங்கிட்ட போயிட்டு நீ இப்ப இதை பண்ணாதன்னு மட்டும் சொல்லி பாருங்க, அவன் கத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ இப்ப பண்ணி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அடம் பிடிச்சு அவன் வந்து பண்ணிடுறான் வந்து. அதே நம்ம வயது ஆக ஆக என்ன பண்ணணும்னா அந்த கீழ்ப்படிதல் அப்படின்றது வந்து பெரியவங்களுக்கு கீழ்ப்படிதல் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம சொசைட்டில இந்த வர்ணாசிரம சிஸ்டத்துல வந்து அப்பர் காஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னும் போது எல்லாத்தையும் அவங்க கிட்ட கேட்டு கேட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா
இந்த இது என்னது அந்த அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை படிக்காமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தோராயமாக அடிச்சு விடுறது அப்படின்றது இருக்குல்ல. அந்த மாதிரிலாம் கூட இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ராகுகாலம் எம்மகன்னு தெரியாது, ஆனால் நாளைக்கு இத்தனை மணிக்கு பண்ணு அப்படின்னா, இல்லைனா காலண்டர் பக்கத்தில் வச்சுட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பஞ்சாங்கம் பார்த்து சொல்கிறது அப்படின்றது வந்து இருக்குது. வந்து நலிந்தோருக்கு நாளும் கிழமையும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நலிந்தோர் யாருன்னா நம்ம தான், வேலை இல்லாமல் இருக்க நமக்கு தான். அப்போ நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாளும் கிழமையே கிடையாது. வந்து இப்போ படிக்க ஆரம்பிக்கிறேன், இன்றைக்கே படிக்க ஆரம்பிக்க வேண்டிதான். நல்ல நாள் இன்னைக்கு, அந்த நாள் போகிறேன், இந்த நாள் போகிறேன், மார்கழியில் போகக்கூடாது, அதுக்கு போகக்கூடாது, இதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. வந்து இதனாலே என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம செய்யக்கூடிய காரியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போய் அதனால் வந்து நமக்கு இழப்பு தான் ஏற்படுமே ஒழிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லது வந்து நடக்காது. அதனால் நம்ம முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணும்போது 10 விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அதில் வந்து 2 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கும், 8 விஷயம் தான் கரெக்டாக இருக்கும். அந்த 2 விஷயம் ஏன் நெகட்டிவ் ஆச்சுன்னா என்ன சொல்லிடுறா, நீ ஆரம்பித்த டைம் சரியில்லை அப்படின்னு வாங்கி வந்து சாடி ஒன்று போடுவாங்க. வந்து இது ப்ராக்டிக்கலாக வந்து நடக்க தானே செய்யும். வந்து அதை வந்து உடனே இப்படி பள்ளியை போட்டு அடுத்த தடவை நம்ம பயமுறுத்தி போயிட்டு அதை பாரு இதை பாரு அப்படி சொல்லிட்டு நம்மளை போட்டு குழப்போம். அதனால் நேரங்காலம்லாம் கிடையாது. வந்து நமக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிஃபிக் நாலேஜ், சயின்டிஃபிக் டெம்பர்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே நமக்கு வச்சிருக்காங்க. வந்து ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கிடையாது. ஆனால் இப்பயும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இதை ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பெரிய ஒரு கட்டிடமாக இருந்தாலும் வந்து 2 செங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஆரம்பிக்கிறது அப்படின்றது தான் இருக்குது. நடைமுறையில் அப்படி தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. டொனால்ட் ட்ரம்ப்பே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, இது சர்ச்சுக்கு போயிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டனில் அங்கே இருக்கிற அந்த சர்ச்சுக்கு போயிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க, பைபிளில் வச்சு தான் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாது. எடுத்துக்காமல் நம்ம செய்யக்கூடிய செயல், அதனுடைய பலன், அதை நோக்கி நம்ம செயல்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து எக்ஸாமுக்கு வந்து நீ நல்ல நாள் பார்த்து அப்ளை பண்ண சொல்லி கடைசி வரையும் என்ன பண்ணுறதுன்னா அப்ளை பண்ணாமல் இருந்துட்டு லாஸ்ட்டில் போயிட்டு சர்வர் டவுன் ஆயிடுச்சு, இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த வந்த உடனே போட்டுற வேண்டிதான். வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா 2-3 நாள் டைம் அவ்வளோதான், போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வந்து சில எக்ஸாம்லாம் வந்து நீங்கள் லேட்டாக போட்டிங்கன்னா எக்ஸாம் சென்டர் எங்கேயாவது தூக்கி அடிப்பாங்க. வந்து அப்புறம் யார் கஷ்டப்படுறது, அதனால் முன்னாடியே போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தான் ப்ரிஃபரன்ஸ் தான் எக்ஸாம் சென்டர்லாம். வந்து ஸோ அப்போ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிவிடுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லலாம் சில இதெல்லாம் ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. வந்து ஸோ அதெல்லாம் யோசிக்காதீங்க. வந்து எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். நம்ம உழைக்கிற நேரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது, எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நல்ல டைம் தான். வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் படி, அதில் படி, இதில் படி. காலையில் 4 மணிக்கு ஏஞ்சி எனக்கு பழக்கமே இல்லை அப்படின்னும் போது எப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் போய் படிக்கிறது? வந்து ஸோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எது வருமோ நீங்கள் அதை வந்து பண்ண வேண்டியதான். ஆனால் பண்ணணும், அதுதான் முக்கியம். வந்து ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஃபால்ஸ்? வந்து கீழ்கண்ட வாக்கியங்களில் தவறான கூற்று எது அப்படின்றது தான். வந்து ஸோ எர்த் ஆர்பிட் அரௌண்ட் த சன் இன் 365 days. வந்து இது மார்ஸ் ஆர்பிட் அரௌண்ட் த சன் இன் 678 days. வந்து அண்ட் வீனஸ் ஆர்பிட் அரௌண்ட் த சன் இன் 225 days அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா சில இது வந்து தவறானது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாக்டாக எனக்கும் நம்பர்லாம் தெரியாது. 687 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. நம்ம கொஸ்டின் செட்டர் வந்து அப்படியே புக்கில் இருந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ எர்த் வந்து ஆர்பிட் அரௌண்ட் த சன் வந்து பார்த்தீங்கன்னா 365, அது கரெக்ட். இது வந்து 687 வரணும். ஸோ அதனால் இது வந்து ராங்கு. வீனஸ் ஆர்பிட் அரௌண்ட் த சன் வந்து எவ்வளோ பார்த்தோம், 225 தானே, 225 days. வந்து ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பி. வந்து ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில் தான் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஒரு கிரானாலஜிக்கல் ஆர்டர் கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போடுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரேராக தான் டஃபாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்து அதனால் இந்த மாதிரி கேள்வி பார்த்துட்டு இந்த மாதிரி படிக்கணும்னு சொல்லி நம்பர்ஸ்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு கேள்வி தான் வரும். ஆனால் மேக்ஸிமம் வந்து 10 கேள்வி கேட்குறாங்கன்னா அதில் 1-2 தான் இந்த மாதிரி போகும். 8 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த 1-2க்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டே விட்டுறது, இல்லைனா நான் நிறைய படிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப்புமே எடுத்துடக்கூடாது. வந்து வாட் இஸ் த நேம் ஆஃப் அவர் கேலக்ஸி? நமது விண்மீன் திரள் பெயர் என்ன அப்படின்னு சிம்பிள் கொஸ்டின். மில்கி வே கேலக்ஸி, இந்த பால்வெளி திரள் விண்மீன் திரள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த் இஸ் வந்து 1.496 10^11 மீட்டர். பவரில் வரணும், டைப்பிங் எரர். Therefore 1 AU அப்படின்றது 1.496 into 10^11 மீட்டர். கூற்று சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் வந்து 1.496 10^11 மீட்டர். எனவே 1 AU அப்படின்னு அதேதான். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா astronomical unit is the unit of measuring larger distances. It is the mean distance of the center of the sun to the center of the earth. வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து டிஎன்பிஎஸ்சி எப்படி வந்து மாற்றி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the center of the sun to the center of the earth இருக்குல்ல, அது வந்து அப்பனா center of the earth to the center of the moon அப்படி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம படிக்கும் போது எர்த்துன்னு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக நம்ம கவனிக்காம கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட்லாம் மாற்றுவாங்க. இங்கே ரெண்டுமே வந்து
கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் கரெக்டாக தான் இருக்கு. அப்போ 1AU அப்படின்னா இதுதான் 1AU அப்படின்னு சொல்லி அதுக்கான சரியான ரீசனும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்டாக, ரெண்டும் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கூட வந்து. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படியே நமக்கு மாற்றி டிஎன்பிசியில் வந்து கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி பக்கம் வந்து. அடுத்து இல்லை சன் மார்ஸ் அப்படின்னு கூட கொடுப்பாங்க வந்து. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு வந்து. ஸோ மிட்டியஸ் ஷூட்டிங் ஸ்டார், எரி கற்கள், எரி நட்சத்திரம் அப்படின்ற வந்து. கேமெட்ஸ் ரிவால்வ் அரௌண்ட் த எர்த் அப்படி சொல்லி பார்க்குறோம். வால் நட்சத்திரம் அப்படின்னா வந்து ஹைலி எலிப்டிக்கல் ஆர்பிட் யாரை சுற்றி வந்துட்டு இருக்கோம்? சன்னை சுற்றி வந்துட்டு இருக்கோம் வந்து. சூரியனை நம்மளை சுற்றி வரணும்னு சொல்லி அதுக்கு வந்து தலையெழுத்து கிடையாது வந்து. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கரெக்ட். அடுத்து ஆலிஸ் கேமெட் அப்பியர் ஒன்ஸ் இன் 76 இயர்ஸ். ரிவிஷன் பண்ணலன்னா வராது வந்து. ஸோ இந்த மாதிரி இங்கே தான் நம்ம வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வந்து காலி பண்ணுறது. இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 3 கேள்வி இல்லைன்னா 4 கேள்வி போட்டுடுறாங்க. அப்போ என்ன ஆயிருதுன்னா பார்டர் கிட்ட போயிட்டு திருப்பி அடுத்த வருஷம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இப்படி தான் போயிடுது வந்து. அப்போ நம்ம ரிவிஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பார்டர் அப்போ தான் நம்ம தாண்டுறோம் வந்து. இப்போ ஃபர்ஸ்ட் 225 மில்லியன் இயர்ஸ் சொன்னல, ஸோ அதுவும் அந்த கேட்டகரியில் தான் வரும். அண்ட் 76 அதெல்லாம். மில்கி வே அப்படின்றது எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கு? பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் கிடையாது வந்து. ஸோ அப்போ இங்கே வந்து பில்லியன்ஸ் அப்படின்னு வந்திருக்கணும் வந்து. வந்துருச்சுன்னா கரெக்ட் வந்து. ஸோ அப்போ வந்து ஒன்று கரெக்ட் வந்து. அடுத்து எப்போ வரும் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2061 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து. கெப்லர்ஸ் லா, ஏரியல் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் ஈக்குவலண்ட் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கெப்லரின் பகுதி வேகம் நிலையானது என்ற விதி டேஷ் விதிக்கு சமம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ இது வந்து கோண உந்தம் வந்து ஆங்குலர் மூமெண்டம் அப்படின்ற விதிக்கு வந்து சமம் சொல்லி பார்க்குறோம். அப்போ மற்ற இது நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா லீனியர் மூமெண்டம், நேரியல் உந்தம் அப்படின்னா லீனியர் மூமெண்டம்னா மூமெண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லால வந்து பார்த்தீங்கன்னா P ஈக்குவல் வந்து M×V அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வந்து. இப்போ ஒரு கன் எடுத்து ஃபயர் பண்ணுறோம் வந்து, ஒரு பாலை வந்து நான் அப்படி த்ரோ பண்ணுறேன் அப்படின்னா தூக்கி போட்டேன் அப்படின்னா அந்த பால் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது இல்லை வந்து. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து மூமெண்டம் வந்து. ஆங்குலர் மூமெண்டம் அப்படின்னா வட்டப்பாதையில் இயங்கும். அப்போ வட்டப்பாதையில் இயங்கும் போது நான் ஒரு ஸ்பேனர் வச்சு ஒரு போல்ட்டை வந்து டைட் பண்ணுறேன் அப்படின்னா வட்டப்பாதை இயக்கும். நான் ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறதுக்காக பண்ணுறது வட்டப்பாதை இயக்கம். நான் ஒரு டேபை வந்து க்ளோஸ் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறது வட்டப்பாதை இயக்கம் வந்து. அப்போ சர்க்குலர் பாத்தில் போச்சு அப்படின்னா அது ஆங்குலர் மூமெண்டம். ஆங்குலர்னா கோணத்தில் உந்தம் வந்து. ஸோ அப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் போனால் அதை வந்து என்ன சொல்லுவோம்னா நேர்கோட்டு உந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதான் லீனியர் மூமெண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ கேட்டது கெப்லர் லா பற்றி சொல்கிறேன். கெப்லர் லா எதை பற்றி பேசுனா கோள்களை பற்றி பேசுது. நேர்கோட்டு உந்தத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கானா? சம்மந்தம் கிடையாது. ஏன்னா நேர்கோட்டில் போயிட்டு இருக்கா? கிடையாது வந்து. எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கு? வட்டப்பாதை, ஆனால் எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கு. அப்போ ஆர்பிட் வந்து பார்த்தீங்கன்னா வட்டப்பாதையில தான் சுத்துது அப்படி பார்க்கணும். ஸோ அப்போ அது வராது. எனர்ஜி ஆற்றல் அப்படின்னு அங்கே என்ன இருக்குன்னா கிராவிட்டி இருக்கு. இங்கே என்னன்னா ஆற்றல் கொடுத்துருங்க. அப்போ ஆற்றல் அப்படின்றது என்னது? ஒரு irrelevant-ஆன ஒரு ஆப்ஷன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுதான் ஆன்சரா இருக்குன்னு கெஸ் பண்ணலாம். கோண உந்தம் வந்து. அப்போ கோணம் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா வட்டத்தில் தான் வரும் கோணம். கரெக்டா? இப்போ வந்து கோண உந்தம் அப்படின்னும் போது என்னன்னா இப்போ ரேடியஸ் வந்து 6ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே போகுதுல, இதுதான் என்ன சொல்லணும்னா கோண உந்தம் வந்து. இப்படி போனால் கோண உந்தம். இப்போ A to B அப்படின்னு நம்ம இப்படி போட்டிங்க அப்படின்னா அது நேர்கோட்டு உந்தம். அதே A to B இங்கே போட்டோன்னா அது வந்து கோண உந்தம் வந்து. அப்போ உந்தம் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுக்கு நிறை இருக்கு, அதான் மாஸ் M. அது என்ன பண்ணுன்னா ஒரு வெலாசிட்டியில் டிராவல் பண்ணுது B வந்து. ஆனால் இது வெலாசிட்டியில் டிராவல் பண்ணுற அந்த பொருள் வந்து எப்படி போகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வட்டப்பாதையில் போனால் அதுக்கு பேர் தான் என்னன்னா கோண உந்தம். அப்போ ஆங்குலர் மூமெண்டம் அப்படின்னா கோண உந்தம் அப்படின்னா வட்டப்பாதையில் வருது. அப்போ நேரியல் உந்தம் லீனியர் மூமெண்டம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு பாதையில் போகிறது. ஆக மொத்தத்தில் உந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடிய ஒரு பொருள்லாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லால சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா இயக்கத்தில் ஒரு பொருள் இருக்கு, அது வந்து நேர்கோட்டு லீனியர் மூமெண்டத்தில் இருக்கு அப்படின்னா ஸோ அதை என்ன சொல்லணும்னா மொமெண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மொமெண்டம் அப்படின்னா அதுக்கான ஈக்குவேஷன் என்ன? P = M×V வெலாசிட்டி. இப்போ இந்த வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நியூட்டனுடைய செகண்ட் லா வந்து. அப்போ இந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? திசைவேகம் மாறுபட்டுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? திசைவேகம் மாறுது, ஆக்சிலரேஷன். அவ்வளவுதான் வண்டியில வந்து. அப்போ 0லேருந்து ஆரம்பிச்சு உங்க வெலாசிட்டி நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதான் ஆக்சிலரேஷன். அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிருச்சுன்னா அந்த V என்னவா மாறுதுன்னா இங்கே ஏவா மாறுது. அப்படி ஏவா மாறுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அப்போ F = M×A அப்படின்னு சொல்லி செகண்ட் லா. அப்போ ஃபர்ஸ்ட் லால P = M×V, செகண்ட் லால என்ன சொல்றாருன்னா ஃபோர்ஸை பத்தி சொல்றாரு. அப்போ முதல் விதி ரெண்டாவது விதிக்கான ஈக்குவேஷன் அப்படின்னா முதல் விதியில இதுதான் ஈக்குவேஷன், ரெண்டாவது விதிக்கான ஈக்குவேஷன் இதுதான் வந்து. இது எல்லாமே அங்கங்க நம்ம அப்படியே லிங்க் பண்ணி வந்துட்டே இருப்போம் வந்து. ஸோ மோஷன்லையும் பார்ப்போம், ஃபோர்ஸ்லையும் பார்ப்போம், அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லி டாபிக்லையும் பார்ப்போம். மூணுத்துலையுமே நம்ம பார்க்க போகிறது வந்து. ஓகேவா? ஸோ கெப்லரின் பகுதி வேகம் நிலையானது அப்படின்னு சொல்லிட்டு நிலையானது அப்படின்னும் போது என்ன சொல்றாருன்னா பகுதி வேகம் நிலையானது அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இப்போ ஓவராலா இப்போ ஏரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பக்கத்தில் வரும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும், தூரமாக போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தோம்.
அப்போ ஏரியா வைஸ் பார்க்கும்போது கான்ஸ்டன்ட்டாக ஆவரேஜாக நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஓவராலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகும். இப்போ சன் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர் per செகண்ட் அப்படின்ற ஸ்பீடில் எதை சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்னா வந்து நம்ம கேலக்டிக் சென்டர் சுற்றி வந்துட்டு இருக்கு சூரியன் வந்து. அதே வந்து கோள்கள் அப்படின்றது எடுத்துட்டோம்னா பூமி எப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா பூமியோட அந்த வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 கிலோமீட்டர் per செகண்ட் அப்படின்ற வேகத்தில் எதை சுற்றி வந்துட்டு இருக்கு சன்னை சுற்றி வந்துட்டு இருக்கு அவ்வளோ. ஸோ அதுதான் வந்து சொல்றாங்க. இப்போ கோண உந்தம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விதிக்கு எதுக்கு சமம் கெப்லரின் பகுதி வேகம் நிலையானது அப்படி பார்க்கணும். ஆன்சர் வந்து ஏ. அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. த சன் இஸ் த சீஃப் சோர்ஸ் ஆஃப் லைட் அண்ட் ஹீட் இன் த சோலார் சிஸ்டம். சூரிய குடும்பத்தில் சூரிய வெப்பமும் மற்றும் சூரிய ஒளி மூல ஆதாரமாக விளங்குகிறது அப்படி சொல்லி கொடுத்துருங்க. கரெக்டா? கரெக்ட். ஒன்லி நேச்சுரல் சோர்ஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா வந்து சூரியனை வந்து சொல்லுவோம். லைஃப் ஆன் எர்த் இஸ் என்டையர்லி டிபெண்டன்ட் ஆன் த சன். பூமியில் உள்ள எல்லா உயிர்களும் சூரியனை சார்ந்தே வாழ்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம சூரியனை சார்ந்து வாழ்றோமா? ஆமா. எதுக்கு சூரியன் நமக்கு எதுக்கு தேவைப்படுது? விட்டமின் டி கிடைக்குது. விட்டமின் டி என்ன பண்ணோம்னா நீங்கள் சன்லைட்டில் போயிட்டு நம்ம ஸ்கின்னை காமிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின்னு கீழே இருக்க டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்றது என்னவா கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னா வந்து வைட்டமின் டியாக கன்வெர்ட் ஆகும். அது நமக்கு போனுக்கு வந்து வைட்டல். அப்போ அனிமலும் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா பிளான்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எடுத்துக்கிறோம் வந்து. அப்படி இல்லை நான் பிளான்ட்டை சாப்பிட்றதே கிடையாது ஒன்லி அனிமல் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டை அனிமல் சாப்பிட்றோம். அப்போ அந்த அனிமலை நீங்கள் வந்து ஃபுட்டாக எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ எனர்ஜி அப்படின்றது என்னன்னா பிளான்ட்லேருந்து அனிமலுக்கு போயிட்டு அனிமல்லேருந்து ஹியூமனுக்கு பிளான்ட்லேருந்து அப்படியே ஹியூமனுக்கு அப்படி சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்போ நம்மளும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் சொல்லுவோம். த சன் இஸ் த சீஃப் சோர்ஸ் ஆஃப் லைட் அண்ட் ஹீட் இன் தி சோலார் சிஸ்டம். அப்போ ஹீட் அப்படின்றது நமக்கு தேவைப்படுது. என்னன்னா நம்ம உயிர் வாழ்றதுக்கு வந்து என்னது ஹீட் அவசியம். ஏன்னா கோல்டு டெம்பரேச்சரை நம்ம சர்வே பண்ண முடியாது. மைனஸ்ல இருந்ததுன்னா நம்ம சர்வே பண்ண முடியாது. லைட் அப்படின்றது எதுக்கு தேவை அப்படின்னா பிளான்ட்டுக்கு தேவைப்படுது, நமக்கும் தேவைப்படுது வந்து. ஸோ அப்போ நமக்கு வைட்டமின் டி ப்ரொடியூஸ். அப்போ லைஃப் ஆன் எர்த் இஸ் என்டையர்லி டிபெண்டன்ட் ஆன் சன் அப்படின்னு கேட்டோம்னா எக்ஸாக்ட்லி அதான் ட்ரூ வந்து. அப்போ சன் சூப்பர் நோவா அப்படின்ற கண்டிஷனில் வந்து சன் செத்துருச்சு, இறந்துருச்சு, எக்ஸ்ப்ளோஷன் நடந்துருது, பிளாக் ஹோலாக கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சோலார் சிஸ்டம் இருக்குமா? இருக்காது. எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும், டோட்டலாக காலி ஆகிடும். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமா செஞ்சுரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெடிச்சது அப்படின்னா பண்ண சக் பண்ணி அப்படி உறிஞ்சு எடுத்துக்கும் வந்து. ஸோ அது நடக்கிறதுக்கான இல்லை பிளாக் ஹோலாக கன்வெர்ட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னன்னு தெரியும். ஏன்னா பிளாக் ஹோல்குள்ளே போனதே கிடையாது. ஹாலிவுட் படத்தில் தான் போயிருக்காங்க. பிளாக் ஹோல்குள்ளே என்டர் ஆனீங்கன்னா ஷார்ட் கட்டு வந்து. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இந்த கேலக்ஸி போகிறதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா நடுவில் ஒரு பிளாக் ஹோல் இருக்குன்னா அதுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா என்ன பண்ணிடலாம்? ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அப்புறம் என்ன ஆகுதுன்னா இப்படி யூனிவர்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி அப்படி இல்லை, இப்படி தான் இருக்குது. அப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது இப்படி சுற்றி போகிறதுக்கு பதிலாக இந்த பிளாக் ஹோல்குள்ளே இப்படி என்ட்ராகி இப்படி வந்தீங்கன்னா அந்த கேலக்ஸி ரீச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து தியரட்டிக்கல் தான். பட் ப்ராக்டிக்கலாக வந்து அப்படி இருக்கானா தெரியாது. நம்ம அதிகபட்சம் நம்ம ஹியூமன் போனது எவ்வளோ தூரம் போயிருக்கோம்? 3 வரையும் தான் போயிருக்கோம். அப்புறம் எங்கே நம்ம சோலார் சிஸ்டத்தில் நம்ம இன்னொரு பிளானட்டு கூட போனதில்லை வந்து. அப்புறம் நம்ம கேலக்ஸி போகிறது அந்த பிளாக் ஹோல் போகிறது எல்லாமே ஹாலிவுட் படத்தில் தான் போக முடியும் வந்து இப்போதைக்கு வந்து. பட் ஃபியூச்சரில் பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் ஸ்பீடில் போகவே முடியாதுன்றதான் இப்போதைக்கு நம்ம சொல்கிறோம். ஹியூமனால் லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ண முடியாது. அப்படி ட்ராவல் பண்ணனா என்னவா மாறிடும்? காடாக மாறிடும், கடவுளாக மாறிடும் வந்து. ஏன்னா ஒரு செகண்டில் என்ன பண்ணுவீங்க வந்து போயிட்டு டொனால்ட் ட்ரம்பை பார்த்துட்டு அடுத்து மோடியை பார்த்துட்டு இங்கே வந்து நிற்பீங்க. ஏன்னா எர்த்தை 6 தடவை சுற்றி வந்துடலாம் லைட் ஸ்பீடுனா. அப்போ என்ன பண்ணனா அந்த அங்கே போயிட்டு அந்த கை குலுக்கிட்டு அடுத்து மோடியை பார்த்துட்டு அப்புறம் ஜெய்சங்கர் சொல்கிறேன் அவர் வந்து அவர் போயிருந்தாரு அப்படின்னா என்ன பண்ணனா மோடியை பார்த்து லெட்டர் கொடுத்துட்டு அப்புறம் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி அவர் வீட்டில் வந்து உட்காந்துடலாம் வந்து. ஸோ அதான் லைட் ஸ்பீடு. ஸோ அந்த ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணாவே 27,000 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸில் இருக்குது நம்ம கேலக்டிக் சென்டரே வந்து. அப்போ லைட் ஸ்பீடில் ஒருத்தர் ட்ராவல் பண்ணாவே நம்மளுடைய கேலக்சியோட சென்டர் பாயிண்ட்டை போகிறதுக்கு 27,000 வருஷம் ஆகுது. அப்போ நம்ம கேலக்சிலேருந்து வெளியே இன்னொரு கேலக்சி போகிறது அப்படின்றது வந்து பாசிபிளா அப்படின்னா வந்து இப்போதைக்கு நம்ம இமேஜினே பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். பட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ அப்போ லைஃப் ஆன் எர்த் என்டையர்லி டிபெண்ட் ஆன் எர்த், அதுவும் கரெக்ட். அப்போ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படி சொல்லி பார்க்குறோம். சரியான விளக்கமும் கூட வந்து எஸ்டூடெண்ட் முழுக்கம் அவ்வளோதான். ஸ்டூடெண்ட்லாம் 10 கொஷின் வந்து இப்போ நம்ம அடிஷ்னலாக சில சொன்னால அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே புக்கில் எழுதிக்க வேண்டியதான். ஸோ இந்த எழுதிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும்.